ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சேனைக்கிழங்கு வாழைக்காய் மெழுகு வரட்டி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சேனைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கருணக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி போதுமான அளவு வச்சு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சு சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். ஏன்னா வாழைக்காவோட குக்கிங் டைம் ரொம்பவே கம்மி. அதனால் ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு சாப்பிடும்போது இந்த அரிப்பு வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சேனைக்கிழங்கும் எனக்கு ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு மாதிரியே வாழைக்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவசியம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் மெலிசாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம காயெல்லாம் சேர்க்கணும். இப்போ முன்னாடியே கட் பண்ணி வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேனைக்கிழங்குலேயே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் பாதியளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம சேனைக்கிழங்கு சேர்த்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மெழுகு வரட்டியில் பொதுவாக தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டாங்க வேக வைக்கிறதுக்கு. அவசியம்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காவையும் சேர்த்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரில் சூப்பரான சேனைக்கிழங்கு வாழைக்காய் மெழுக்கு வரட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம் இல்லைனா மோர் குழம்பு இதோட செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.